பேரலை நேயர்களுக்கும் ஜென்ரா மீடியா பார்வையாளர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இனிய நல்வாழ்த்துக்களுடன் இந்த ஒரு நேரலையை தொடங்குகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் 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 இந்திரா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் இந்திரா. வணக்கம் சார். வணக்கம் இந்திரா. வணக்கம். நம்ம எப்படி ஆமா சார், நம்ம எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியா இந்த லைவ்ல இருக்கிறோமோ, டீ கடையில இருந்து சிக்கன் ரைஸ் வாங்குற கடை வரைக்கும் அவ்வளவு பேரும் ஒரே சிரிப்பா இருக்கு சார். சமூகம் முழுக்க அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறத இந்த 10 வருஷத்துல என்னைக்குமே நான் பார்த்தது இல்லை சார். வேர்ல்டு கப் மேட்ச்ல பார்த்தது இல்ல, சிஎஸ்கே டிராபி அடிச்சப்ப பார்த்தது இல்ல. ஆனா இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷத்தை பார்க்க முடியுது. தமிழ்நாட்டுல நேரடியாக மக்கள் பாதிப்பை உணரல. தமிழ்நாட்டுல 40-40 தான் அப்படின்லாம் பேசினாலும் கூட மக்கள் வெளிப்படுத்துற அந்த ஆனந்தத்தை பாக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க ஏன்பா இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் ஷாக்கா பார்த்துட்டு போறாங்க. வழக்கமா இந்த தெருக்கல்ல நிக்கிற சில காவி துண்டுகளை கூட இன்னைக்கு ஆளையே காணோம். பக்கத்துலதான் தென்சென்னை பாஜக வேட்பாளர் வீடு, வெளியே கூட யாரையுமே காணோம் சார். நீங்க மகிழ்ச்சி அடைகிறதுக்கும் கொண்டாடுவதற்கும் தமிழ்நாடு கொண்டாடுவதற்கும் காரணங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுல தமிழ் பேசும் மக்களிடத்துல நீங்க தொடர்ந்து உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தீர்கள். அதனால இங்கு நீங்கள் நினைத்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்தது நிச்சயமாக கொண்டாடத்தக்க ஒன்றுதான். இதுல 40ல் 1-2 அந்த பக்கம் போயிருந்தா கூட இந்த கொண்டாட்டமும் இந்த மன நிறைவும் இந்த முகத்துல பார்க்க முடியாது. ஆனா 40ம் வெற்றி அப்படிங்கும் போது அந்த மகிழ்ச்சி தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி அதுல இருந்துதான் வருது அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா தமிழ்நாட்டு வெற்றி மட்டும் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. வழக்கமா நம்ம ஆவுன்னா தேல்பத்ரி சிங்னு நம்ம எடுக்கிற பேரு உத்தரப்பிரதேச. அந்த அப்பேற்பட்ட உத்தரப்பிரதேச நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வரவேற்பு, இந்த ரிசல்ட்டும் நம்மளுக்கு கூடுதலா நம்மளுக்கு இனிப்பு மேல இனிப்பு வச்ச மாதிரியான மகிழ்ச்சியை தந்துகிட்டே இருக்கு. உண்மைதான். எதிர்பார்த்தீங்களா சார் நீங்க இந்த உத்தரப்பிரதேசத்துல இப்படி ஒரு ரிசல்ட்? அதாவது அங்க சர்ப்ரைசஸ் வரும் அப்படின்னு சில கட்டுரைகள்ல வர்ற செய்திகளை நான் நம்பினேன். அது சில உணர்வுகளை கொடுத்தது. அது 60 சீட்டு வாங்கியிருந்தாங்களா, 62 சீட்டு போன தடவை வாங்கியிருந்தாங்களா, அதுல ஒரு 10 சீட்டு 15 சீட்டு குறையலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. அப்படிதான் சொன்னாங்க. அகிலேஷும் காங்கிரஸும் சேர்ந்து ஒரு 20 சீட் வரைக்கும் வாங்குவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிந்து வைத்திருந்தேன். அது அவ்வளோ, அதாவது இஃப் அட் ஆல் தேர் இஸ் அ சேஞ்ச் இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது டபுள் மடங்கு அந்த சேஞ்ச் இருந்திருக்குது. கூடுதலாக அவங்க சொன்னது ஒரே மாதிரி மாநிலம் முழுக்க ஒரே மாதிரியான அலை இல்லை, ஒரே மாதிரியான சூழலும் இல்லை. வெஸ்டர்ன் யூபியில ஒரு மாதிரி, அந்த பூர்வாஞ்சல்ல ஒரு மாதிரி அப்படின்னு ஒரு 4 பகுதியாக அங்க உள்ள பெயர்களை சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு நண்பர் சொன்னாரு. அந்த செய்தி கிட்டத்தட்ட உண்மை மாதிரி தெரியுது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில ஆரம்பத்துல அந்த 5 மாநில தேர்தல் நடந்த போது அகிலேஷ் கோவத்துல போனாரு, நீ வருவில்ல எங்க ஏரியாவுக்கு, அப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராகுல்கிட்ட சொல்லிட்டு போனாருன்னு ஒரு செய்தியை கிளப்பி விட்டுருந்தாங்க. கூட்டணியில அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற அதிருப்தி இருந்தது அப்படின்னு. ஆனா அப்பயே நம்மளுக்கு தான் சொல்லல போல இருக்கு செய்தியா. அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி பேசி மியூச்சுவலா முடிச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல ஒரு பிசுறு கூட வெளியில அகிலேஷை எதிர்த்து ராகுல் எதிர்த்து அகிலேஷ்ன்ற அந்த சென்ஸே வெளியில வரவிடாம இந்தியா கூட்டணிங்கிறது ஃபார்ம் ஆகி மொத்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே சேர்த்து உத்தரப்பிரதேசத்துக்கு தொகுதியில இருந்து எந்தெந்த பகுதின்றது வரைக்கும் அவங்க பிரிச்சுக்கிட்டு இன்க்ளூசிவா அந்த தேர்தலை அணுகுனது ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்குன்னு என்னால இங்க இருந்து பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் நம்ம பேரலை அலுவலகத்துக்கு வந்திருந்த போது ஒரு தடவை சந்திச்சு பேசினப்ப அவர் சொன்னாரு, நீங்க வெளியில பாக்குற கூட்டணியோடு மட்டும் இல்லாம பல நாட்களுக்கு முன்னாக, பல மாதத்துக்கு முன்னாடி, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரவுண்ட்ல இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலொழிய உத்தரப்பிரதேசத்துல நீங்க ஜெயிக்க முடியாது. இப்போ மோடி, யோகி, இந்த பிஜேபிங்கிற பிம்பம் அங்க ஜெயிக்குதுன்னா லோக்கல்ல டான்ஸ் இருப்பாங்க, சின்ன சின்ன டானு, அவங்க எல்லாரையும் இன்க்ளூசிவா அவங்க கைக்குள்ள வச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில நம்ம தாதா சொல்லிட்டாரு, நம்ம டான் சொல்லிட்டாரு, நம்ம எல்லாரும் ஓட்டு போடணும்னு கிரவுண்ட் அவங்க அந்த பகுதியிலேயே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க.
இந்த முறை வந்து காங்கிரஸ் வந்து அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த ஏரியால செல்வாக்கான நபர் யாரு, அந்த ஏரியால முக்கியமான நபர்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம இந்த ஓட்டு வேற யாருக்கும் பிரியாம இன்க்ளூசிவா யார் யாருக்கெல்லாம் சேர்ந்தா விழுகுமோ அதை அழகா கேப்சர் பண்ணி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கடைசி வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு அப்படிங்கிறது தான் டேக் அவேயா தோணுது. அதுல முக்கியமாக ஒரு வின்சென்ட் பால்ராஜ் ஒரு கேள்வி கேட்கிறாருல்ல, இந்தியா கூட்டணிக்கு 300 வந்திருக்கணும், ஏன் பல மணி நேரம் குறைந்த முன்னிலை வகிக்கக்கூடிய பல இடங்கள்ல ரிசல்ட் சொல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு விட்டலான கொஸ்டின், வேலிடான கொஸ்டின் ஒண்ணு கேட்கிறாரு. எப்படி பார்க்கறீங்க அத? இது இந்த எலக்டோரல் ப்ராசஸ்ல நம்ம எழுப்பின அந்த கேள்விகள் வந்து தே ஆர் ஸ்டில் ரெலவெண்ட் அப்படின்றத நோக்கி நம்ம பேச வேண்டியது இருக்குன்னு தோணுது சார். ஏன்னா வந்து ஒவ்வொரு சில 5ஆம் கட்ட தேர்தல்லாம் முடிந்ததற்கு பிறகு அவங்க கொடுத்த நம்பர் எடுத்து பார்த்தா சில தொகுதியில 94,000 ஓட்டு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அது என்னன்னு தெரியல சார். 17C வந்து எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அந்த நம்பரை வந்து கூட்டல் போட்டு சொல்ல போறாங்க. புதுசா பேலட் யூனிட்டை திறந்து என்ன போறது கிடையாது, கூட்டல் போட்டு சொல்ல போறாங்க. அந்த கூட்டல்ல எப்படி 94,000 ஓட்டு வந்து டிஃபரன்ஸ் வரும் அப்படின்றது புரியல. 1-2 பூத்து மிஸ் ஆயிருக்கலாம், அல்லது 10 பூத்து மிஸ் ஆயிருந்தா கூட 1000-2000 ஓட்டு தான் போயிருக்கும். 10,000 ஓட்டு கூட பெரிய நம்பர். இது வந்து 94,000 ஓட்டுன்றது அதிர வைக்கும் நம்பர். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து காங்கிரஸ் வந்து இன்னமும் கூர்மையாக கவனித்து உச்சநீதிமன்றத்துக்கு அதை எடுத்துட்டு போகணும், எலெக்ஷன் பிட்டிஷன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா பிஜேபிக்கு ஒரு புரூட்டல் மெஜாரிட்டி கிடைக்கல, ஆனா குறைந்தபட்சம் எப்படியாவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது அப்படின்ற ஒரு பிளான் எது இருக்கா அப்படின்ற கேள்வியும் கூட இது நகர்த்துதுன்னு தோணுது சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? சில மணி நேரங்களா தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல எந்த தொகுதிகளுடைய அப்டேட்டும் வரமாட்டேங்குது. அதுவும் குறிப்பா சில தொகுதிகள் 30-40 தொகுதிகள் கிட்ட வரல அப்படிங்கிற செய்தியையும் நம்மளால பார்க்க முடியுது சார். இது வந்து கடந்த 1 மணி நேர நிலவரத்திற்கு முன்பாக சொல்றேன் இந்த செய்தியை. ஆமா, 30-40 தொகுதிகள்ல ஒரு 500-லேருந்து 1000, 1500 அப்படின்னு மிக குறைந்த அளவு வேறுபாட்டுல இருக்கு. அது அந்த பக்கமும் இந்த பக்கமும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த இப்ப இருக்கிற லீடு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர்ல பாஜக வெற்றி பெறுவதை போல ஒரு தோற்றம் இருந்ததுன்னா, அந்த ஊசலாடி கொண்டு இருக்கக்கூடிய தொகுதிகள்ல, இழுபறியாக இருக்கக்கூடிய தொகுதிகள்ல காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் எவ்வளவு தூரம் விஜிலண்டா இருப்பாங்கங்கிற கேள்வியை அது எழுப்புது. நியாயமாக அங்க கடைசியில வலுத்தவனுக்கு வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஆகிவிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும். எந்த இடத்துல வலுத்தவங்க சார்? பூத் என்ற இடத்துல வலுத்தவங்களா இல்ல கூட்டணி பூத் என்ற இடத்துல வலுத்தவங்க, அதிகாரம் கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள், பணபலம், படைபலம், அதிகார பலம் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள். அதாவது அப்பப்போ சில தேர்தல்கள்ல சில தொகுதிகள்ல ரிசல்ட் வந்து நெருங்கி வந்தது, ஆனால் ஒரு சைடு விட்டு கொடுத்தது அப்படின்னு எல்லாம் கேட்கிறோம்ல. எவ்வளவு தூரம் அதெல்லாம் உண்மைங்கிறது நமக்கு தெரியாது. பட் அந்த மாதிரி கதைகள் வராம ஒரு தேர்தல் இல்லவே இல்லை. இல்ல இப்ப 6 மணிக்கு மீட்டிங், 5 மணிக்கு மீட்டிங்னு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டாரு, வட்ட செயலாளர் கூப்பிட்டாருன்னு பூத்துல இருந்து எந்திரிச்சு ஓடி வந்துடக்கூடாது. உட்காந்து வேலை பார்க்கணும். அங்க என்ன பண்ண போறாங்கன்றது பயம் இருக்கு. அந்த எண்ணத்தோடு தான் நம்ம இந்த நள்ளிரவு வரைக்கும் கடக்க வேண்டிய சூழலும் இருக்கு. இந்த பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு சரத் பவாரை கூப்பிட்டு பேசுறோமா, நிதிஷ கூப்பிடுறோமா, சந்திரசேகர் அவர் பேர் என்ன, சந்திரபாபு நாயுடுவை கூப்பிடுறோமா, இப்படின்னா சந்திரபாபு நாயுடு இவரெல்லாம் கூப்பிடுறோமா அப்படிங்கிற லைனுக்குள்ள போகாம பூத்துல ஒழுங்கா நிக்கிறோமான்ற நிலைமை வந்து நம்மளுக்கு இருக்கு. அதை இன்னும் கண்ணும் கருத்துமா செய்ய வேண்டியது இருக்கு. திமுக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பூத்தை வந்து நீட்டா ஹேண்டில் பண்ணிருக்கிறாங்கன்னு தோணுது சார். எனக்கு அப்படியான செய்திகள் எங்கேயும் வரல. இப்ப தர்மபுரியில வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி விஷயத்துல வந்து முன்ன பின்ன வந்துகிட்டே இருந்தது. கடைசியா பார்த்தா அதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக தரப்புல இருந்து சுற்று வாரியாக இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள் வரவே இல்லை. பட் ஆனா லைட்டா டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த தொகுதியில சரசரன்னு ஒரு ஆர்முடு போர்ஸ் இறங்குற மாதிரி சரசரன்னு இறங்கி ஒரே மெசேஜ திமுக சார்புடைய 10-20 பேர் அனுப்புறாங்க. பேப்பர்ல எழுதி அனுப்புறாங்க. இந்த பார் 4வது சுற்று, இந்த பார் 8வது சுற்று, இந்த பார் 16வது சுற்று வரைக்கும்னு
ஒண்ணா லிஸ்ட் பண்ணி அனுப்பி கடைசியா அவங்க 12,000 வாக்கு வித்தியாசத்துல லாஸ்ட் சுற்றுக்குள்ள போனாங்கன்றது வரைக்கும் அதை அட்ரஸ் பண்ணி சொன்னாங்க. அதாவது இதுல 2021 சட்டப்பேரவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த நொடி வரை அவர் காட்டிய கண்ணியமும் ஒரு எல்லாருக்கும் பொதுவான பேச்சும் இந்த தேர்தல் காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவுல அதே மாதிரி ஒரு ரொம்ப ஜென்டிலான, ரொம்ப கண்ணியமான, எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு நடத்தைய, எளிமையான ஒரு நடத்தைய, மக்களோடு நீரில் மீனாக மக்களாக இரண்டரை கலந்து நின்ற ராகுல் காந்தியுடைய பிஹேவியர், தேஜஸ்வி யாதவும் அகிலேஷ் யாதவும் காட்டிய ஒரு முதிர்ச்சி. அப்படி தேஜஸ்வி யாதவுக்கு ரிசல்ட் கிடைக்கல, ஆம் ஆத்மிக்கும் ரிசல்ட் கிடைக்கல. ஆனா ஜெயில இடைக்கால ஜாமீன்ல வந்ததுக்கு அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்த ஒரு எலக்ட்ரிஃபையிங் எஃபெக்ட் அந்த கட்சிக்கு மட்டும் இல்ல, அவர் ஜெயிலுக்கு திரும்ப போகும்போது 1ஆம் தேதி 2ஆம் தேதி போகும்போது சொன்னது அதுல கவனிக்கத்தக்கது. நான் ஆம் ஆத்மிய மட்டும் பிரச்சாரம் பண்றதுக்காக, ஆம் ஆத்மிக்கு மட்டும் பிரச்சாரம் செய்வதற்காக வரல, இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்காக பிரச்சாரம் செய்யறதுக்காக வந்தேன். ஆம் ஆத்மியை பற்றி கவலைப்படவும் இல்லை, இந்திய ஜனநாயகத்தை பற்றியும் நாட்டை பற்றியும் தான் நான் கவலைப்படுறேன், அதுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதும் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தான். திராவிட முன்னேற்ற கழகம் அது 1 சீட்டோ 2 சீட்டோ இழந்திருந்தால் அது மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகி இருக்கும். இப்பவும் எந்தெந்த தொகுதிகள்ல குறைந்த வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்களோ அதை ஆய்வுக்கு உட்படுத்தணும், அதற்கு பொறுப்பான நபர்களை பொறுப்பேற்க செய்யணும் அப்படிங்கிறது உறுதியான கருத்தாக இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல அவங்க வர முடியாது, இவங்க வர முடியாதுன்னு உறுதியாக நாம் நிற்பதற்கு இடையூறாக அல்லது இடம் கொடுக்கும் விதமாக சில நிகழ்வுகள் நடந்துவிடக் கூடாது, அதனால இப்பவே அதை கரெக்ட் பண்ண வேண்டியது அவசியம் அப்படிங்கிற உணர்வும் வருது அந்த ரிசல்ட்ல. அது ஒரு எச்சரிக்கை உணர்வாக வருது. இந்த பூத் லெவல் கவுண்டிங்க பொறுத்த வரைக்கும் சார், இந்த டிஎம்கே சர்க்கிள்ல தலைமை நோக்கிதான் பூத் லெவல்ல கவுண்டிங்க பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தரப்புல இந்த தடவை ரொம்ப முக்கியமான ஒரு வேலை பார்த்திருக்கிறாங்க. பொதுவா பூத்துக்கு போகும்போது ஒரு ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த ஃபார்ம்ல சீரியல் நம்பர் இருக்கும், பாகம் என்று இருக்கும், பெட்டி என்று இருக்கும். அந்த பெட்டியோட சீரியல், அதுக்கப்புறம் வேட்பாளர் பேரு, அப்புறம் எத்தனாவது ரவுண்டு அப்படின்னு போட்டு வரிசையா எழுதிக்கிட்டே வருவாங்க. இந்த தடவை டிஎம்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு புக்லெட் மாதிரி ரெடி பண்ணி ஃபார்ம் 17C என்ன டோட்டலோ அந்த டோட்டலை இன்கார்பரேட் பண்ணி போட்டு இந்த டோட்டல் இங்க வரணும் அப்படின்ற வரைக்கும் கண்காணிச்சு கொடுத்துருக்காங்க. மற்ற கட்சிகள் இந்த வேலையை செய்யல. அந்த அளவுக்கு விஜிலண்டாக திமுக இந்த வேலையை செய்திருக்கிறது. ஒரு வெகுஜன அரசியல் கட்சியாக பூத் ஏஜென்ட் இல்லாம ஜெயிக்க முடியாது அப்படின்றத நிறைய கட்சிகள் வெறும் வார்த்தையா எடுத்துக்கிறாங்க. பூத் ஏஜென்ட் அப்படின்றவருடைய வேலை அப்படின்றது அவ்வளவு சாதாரணமானது அல்ல. நீங்களும் நானும் போட்டிருக்கிற ஓட்டு சரியா கவுண்ட் ஆகுதா, சரியா அக்கௌண்டபிளா இருக்குதா அப்படின்றத வெரிஃபை பண்ற ப்ராசஸ் இவர்கள் தான் உள்ள செய்யறாங்கும் போது இவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. அதை இவங்க சரியா செய்யறாங்கன்ற போது மற்ற மாநிலங்கள்லயும் அது சரியாக செய்யப்பட வேண்டும். இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல சில தொய்வுகள் அப்படின்றது வரும்போது என்ன ஆகும்னா, 7 மணி வரைக்கும் இழுத்தடிப்பாங்க. நேற்று தினமலர்ல ஒரு செய்தி போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வெற்றியா தோல்வியா என்பது நாளை நள்ளிரவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி நேற்று நைட்டு போடுறாங்க. எவ்வளவு துணிச்சல் இருந்தா நள்ளிரவுக்கு அப்படிங்க எடுத்துட்டு போறதுக்கு யோசிப்பாங்க, அல்லது அந்த எலக்டோரல் ஆபீசர் நள்ளிரவு வரைக்கும் எடுத்துட்டு போவாருன்றது இவங்களுக்கு முன்னாடியே எப்படி தெரியும்ன்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப மற்ற மாநிலங்கள்ல இப்படித்தான் இவங்க செய்யறாங்களா? அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, பால் பொங்கும் பச்சை தண்ணி எப்படி பொங்கும். அது சரி. இன்னொன்னு, பிரியாணியை பொறுத்த வரைக்கும் சிக்கன் பிரியாணினா சிக்கன் வேகிறதுக்கு 15 நிமிஷம், மட்டன் வேகிறதுக்கு 25 நிமிஷம்னா 25 நிமிஷம் தான். அதுக்கு மேல அதை வேக விட்டோம்னா சக்கையாயிரும், அது சாப்பிட முடியாது. அந்த சிக்கல்லாம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும் மக்கள். இப்ப மற்ற இடங்கள்ல இந்த பிரியாணி அல்லது இந்த ரிசல்ட் அப்படின்றது எப்படி எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்றத பார்க்கும்போது, சில தொகுதிகள்ல இந்த போஸ்டல் ஓட்ஸை எண்றதுக்கு கடைசியா எண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சர்க்குலர் கொடுத்தாங்க.
இப்ப எல்லா தொகுதிகள்லயும் போஸ்டல் ஓட்ஸை முடிச்சுட்டாங்களா அல்லது இன்னும் பெண்டிங்ல வச்சிருக்காங்களா அப்படின்ற அந்த கேள்வி வந்து மிச்சம் இருக்கு. ஏன்னா 7 மணிக்கு 1000 ஓட்டு லீடிங் பிரச்சனை வருது அப்படின்னா போஸ்டல் ஓட்டுல 1000 கிடைச்சிருச்சு வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் 20C ஒண்ணு இருக்கு, அதுல கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா கோர்ட்டு தான். அதுக்கு இடையில யார்கிட்டையும் நீதி கிடைக்காது. 20C ஒருத்தன் கையெழுத்து வாங்கிட்டான்னா முடிஞ்சு. அந்த வேலையை பாக்குறதுக்கு இந்த தொகுதிகள்ல இப்ப மிச்சம் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்களோன்ற சந்தேகம்லாம் வருது. அந்த அந்த இடம் தான் ரொம்ப வல்னரபிள் இடம், கவுண்டிங் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அதுக்கு கண்டிப்பா சமாஜ்வாதியோ அல்லது காங்கிரஸோ இந்த சமயத்துல ஏமாந்து போக மாட்டார்கள் அப்படின்னு தான் தோணுது. உண்மையிலேயே வெற்றி அவர்களுக்கு இல்லை என்ற சூழல் வரும்போது மட்டும்தான் அவங்க கையெழுத்து போடுவாங்க. அதற்கு இடையில என்ன காரணங்களுக்காகவும் கையெழுத்து போட மாட்டாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அந்த 294 232 கிட்டத்தட்ட 60 சீட்டு வித்தியாசத்துல இருக்குல்ல, அதுல ஒரு எவ்வளவு தூரம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள் இருக்குங்கிறதும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதற்கு பிறகு இதுல எல்லாரும் வந்து ஆட்சி அமைக்குமா காங்கிரஸ்ங்கிற இதைத்தான் கேட்டுட்டு இருக்காங்க கேள்வியாக. அந்த எல்லார் மனசுலயும் அதுதான் ஒரு கேள்வியாகவும் இருக்கும் அப்படின்னு தோணுது. அது 294ங்கிறத ரொம்ப நேர்மையாக பார்த்தா 294 அவங்களுக்கு இருக்கு, 290க்கு மேல வந்திருக்காங்க கூட்டணி, அதனால அந்த கூட்டணியை ஆட்சி அமைக்க அழைத்து விடுவதுதான் சிறப்பு, முயற்சியே எடுக்கக்கூடாது காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி ஆதரவாளர்கள்ல. ஆனா பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல, கூட்டணியோட தான் இருக்கு. அதனால பாஜகவுக்குள்ள பொறுப்பேற்க வேண்டியவர்கள் பொறுப்பேற்று விலகி கொள்ள வேண்டும், வேறு தலைமையில இந்த கூட்டணி கட்சியோட ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்தலாம் அப்படின்னு ஒரு தியரியை முன்வைக்கக்கூடியவங்க பாஜகவுக்குள்ள இருக்கக்கூடும் அல்லது ஆதரவு சக்திகள்ல இருக்கக்கூடும். அந்த மாதிரியான தியரியும் இருக்கு. நான் நேற்று ஒரு வீடியோ போட்டதுல குறிப்பிட்டேன் அத மாதிரி. அதாவது அந்த நான் படித்த அந்த ஆர்டிக்கிள் அதுல சொல்லியிருந்தது 3 விதமான கருத்து எக்ஸிட் போல் வந்தது. ஒண்ணு வந்து எல்லா பெரிய நிறுவனங்களும் சொன்ன 350 இருந்து 400க்குள்ள ஒரு எண்ணிக்கையில பாஜக ஜெயிக்குங்கிற மாதிரியான கருத்து கணிப்பு. இன்னொன்னு அப்படியே பார்டர்ல 275, 80, 280 அப்படின்னு ஒரு நிலையில 240 பிஜேபி கிடைக்கும், அதுக்கப்புறம் ஒரு 40 கூட்டணி கட்சிகள் மூலமாக கொண்டு வந்து 280ல ஆட்சி அமைப்பாங்க. அது வந்து RSS விருப்பம், அதுதான். அது மோடி ஷாவை ஒதுக்கி வைத்து விடும் அப்படின்னு ஒரு தியரியில. அது 2வது யோகேந்திர யாதவுடைய கணிப்புகளும் இந்த வகைப்பட்டதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது. நீங்க சொல்ற பாயிண்ட்க்கு வலு சேர்க்கிற மாதிரி இன்னைக்கு காலையில ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சது. மோடி தொடர்ச்சியா பின்னடைவுன்னு 2 முறை செய்திகள் வந்துகிட்டு இருந்தது. அமித்ஷா அதே நேரத்துல முதல் வெற்றியாக அவருடைய வெற்றி பதிவு செய்யுமாறு பல லட்சங்கள்ல வெற்றியை பதிவு செய்யறாரு. இப்ப அமித்ஷாவை மோடியை டவுன் பண்ற நேச்சர் வந்து உள்ளுக்குள்ள நடக்குது அப்படிங்கறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த செய்தி, பின்னடைவுக்கு வந்த செய்தி வந்து உண்மையிலேயே வேறு நோக்கங்களுக்காக திட்டமிட்டு செய்தாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படி தெரியல. ஏன்னா அந்த தொகுதிக்குள்ள பொறுத்திக்க முடியுதுன்னு சொல்றேன். ஆமா, பொறுத்திக்க முடியுது. மூன்றாவதாக இந்த யூடியூப், சோசியல் மீடியா, சிறு சிறு ஊடகங்கள் இவங்களுடைய கருத்து கணிப்புகளின்படி 270க்கு மேல காங்கிரஸ் கட்சி கிடைக்கும், வாங்கும் அப்படின்னு அவங்க ஒரு தியரியை வச்சிருக்கிறாங்க. அல்லது பாஜகவுக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது, 240, 250ல தான் பாஜக நிற்கும் அப்படிங்கிற தியரி அவங்க முன் வச்சாங்க. அதை யாரும் கருத்திலேயே கொள்ள மாட்டேங்கிறாங்க. இந்திய அறிவு சமூகம் இருக்குல்ல, இந்திய அறிவு சமூகத்திட்ட ஒரு அரகன்ஸ் இருக்கு, ஒரு ஆணவம் இருக்கு. அது பெரிய நிறுவனங்களை, வெறும் பொருட்செலவுல நடக்கக்கூடிய நிறுவனங்களை நம்புது. எளிய மனிதர்கள் நடத்துற யூடியூப் போன்ற சோசியல் மீடியாக்களை அது நம்ப மாட்டேங்குது. அதனால யூடியூப் சொல்லக்கூடிய இந்த உண்மையை யாரும் ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னு அந்த கட்டுரையில அவர் குறிப்பிட்டிருந்தார். அதை நான் போட்ட வீடியோல குறிப்பிட்டிருந்தேன். இப்ப கிட்டத்தட்ட அந்த கட்டுரையில சொன்ன மாதிரி அந்த 3வது வகை கருத்து கணிப்புகள் தான் நெருங்கி வந்திருக்குது.
ஆமா சார், அதுக்கு வந்து உண்மை சார். வலுச்சேர்க்கும் அது வகையில பிஜேபி உட்பட எல்லாருமே யூடியூப் மீடியம் அதனுடைய ரீச் அது எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாங்க, அதை தெரிஞ்சிருக்கிறாங்க, மறுக்கல. ஏன்னா அதனாலதான் இன்ஃபுளுசர்ஸ் உடைய விருதுகள்லாம் வலுக்கட்டாயமா அவர்களுக்கு ஆதரவானவர்கள், அவர்களுடைய கருத்துக்களை கொண்டு சேர்ப்பவர்கள், அவங்க எல்லாருக்குமே வெயிட்டேஜ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதை நம்ம பார்க்க முடிஞ்சது. சோசியல் மீடியால அவங்களுக்கான கட்டமைப்பை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதெல்லாம் பயன்படணுங்கிறதுக்காக வேலை பார்த்தாங்க. ஆனா எங்க மிஸ் பண்ணாங்கன்னா, இவன் சொல்றதெல்லாம் நம்புறதா அப்படிங்கிற இடத்துல இருந்து உண்மை பேசுறவனை பூரா ஓரமா வைக்கிறது வந்து அவங்களுக்கு இயல்பாவே இருக்கு. அதன் அடிப்படையில தான் இந்த இடமும் கூட அவங்க ஒதுக்கி வச்சிருந்தாங்க. பட் பெரும்பான்மையா அறிவு சமூகம்னு நீங்க குறிப்பிடும் போது அதுல என்ன வருதுன்னா, அவங்களுக்கு வந்து கிரெடிபிளான ஒரு நியூஸ் நிறுவனங்கள் சொல்லக்கூடிய செய்தி தான் உண்மை அப்படிங்கிறத பழக்கப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையினுடைய நடுப்பக்கத்தை படிக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அடுத்த நாள் காலையில நம்மளுடைய அறிவு பெருசா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்கல்ல. இப்ப அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து அதையும் படிங்க, சொல்றேன் நம்புங்க, நாங்க தம்ப்நெயில்ல தான் அப்படி கிச்சிக்கா முச்சிக்கா பண்ணுவோம், உள்ள கண்டென்ட் எல்லாம் நல்லா தான் வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னா கூட அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த சிக்கல் இருக்கு. ஆனா இந்த தேர்தல்ல துருவரத்தி ஊடகங்கள்னு குறிப்பிட்டதுனால துருவரத்தியோட ரோலை சொல்லியே ஆகணும். நார்த்ல ரொம்ப பெரிய அளவுக்கு அவருடைய கிரவுண்ட்ல போய் மக்கள்கிட்ட இளைஞர்கள்ட்டையும் அவருடைய வீடியோவோட ரீச்சும், அவுட்ரேட்டா யூபியில வந்து ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டத்துல போய் மக்கள் கருத்து கேட்க போன இடத்துல கூட நான் இதெல்லாம் துருவரத்தி வீடியோலயே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்ன இளைஞர்களையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அது இந்த நேரத்துல ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கிறதாவே உணர முடியுது சார். சன் நியூஸ்ல ஒரு செய்தியை இப்போ காமிச்சாங்க. பிரதமர் மோடி வந்து கருத்து கணிப்புக்கே நன்றி சொன்னாரே, இப்போது வாக்களித்தவர்களுக்கு ஏன் நன்றி சொல்லல, அப்போ அந்த முடிவு அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை போட்டாங்க. அதாவது அதிர்ச்சி அப்படின்னு அந்த ஆலோசனை, இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கி 9 மணி நேரத்தை கடந்த போதும் மோடி மௌனம் காப்பதால் பாஜகவில் குழப்பம் அப்படின்னு ஒரு செய்தியை போடுறாங்க. இருக்கலாம் மேபி. இதுல சார் மோடியினுடைய இந்த மௌனம் தான் வந்து ஜனநாயகத்தை இவர்கள் எப்படி அணுகுகிறார்கள், ஜனநாயகத்தை ஆதரிக்கக்கூடிய அணிகள் எப்படி அணுகுகிறார்கள்ன்றதுல இருக்கக்கூடிய பேசிக் டிஃபரன்ஸ்னு பாக்குறேன் சார். வெற்றியோ தோல்வியோ, நீங்க சொல்லி முடிங்க. இல்ல வெற்றியோ தோல்வியோ அதை மக்களோடு பகிர்ந்துக்கிறது அப்படின்றதுதான் வந்து உண்மையிலேயே மக்களை நேசிக்கின்ற ஒரு தலைமைக்கு அழகு சேர்ப்பதா இருக்கும். ஆனா அது பிஜேபி எந்த காலத்திலும் செய்யாத ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு யூபியில இருந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசினேன் சார், நம்ம பேரலையில கூட அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஜேஎன்யூல ரிசர்ச் ஸ்காலரா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லோக்கல் சேனல்ஸ் வந்து ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு, யூடியூப் சேனல்ஸ் ஒரு பக்கம் ரோல் பிளே பண்ணிருக்கு. யூடியூப் சேனல்ஸ் என்ன ரோல் பிளே பண்ணதோ அதே ரோலை வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்ஸ் பிளே பண்ணிருக்கு. எலக்டோரல் பாண்டை வந்து இஷ்யூவை கொண்டு போய் சேர்த்தது துருவராத்தி பிளஸ் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்ஸ், லோக்கல்ல இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ் வந்து அந்த இதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. இவங்க சோகால்டு நேஷனல் கோடி மீடியா வந்து, நேஷனல் கமர்ஷியல் கோடி மீடியா வந்து அதை செய்யலைனாலும் கூட லோக்கல் மீடியா வந்து அதை செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மக்களுக்கு நெருக்கமான கருத்தை பிரதிபலிச்சா மட்டும்தான் அவன் சேனலை மக்கள் பார்ப்பாங்க. அதனால கண்டிப்பா அவனால வந்து அதை மாற்றி பொய் சொல்ல முடியாம எலக்டோரல் பாண்ட் ஏற்படுத்திய பாதிப்பு குறித்து அவங்க பேசியிருக்கிறாங்க. அந்த சேனல்ஸ்ல வேலைவாய்ப்பின்மை ஏற்படுத்தின தாக்கத்தை குறித்து பேசியிருக்கிறாங்க, வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷனை பத்தி பேசியிருக்கிறாங்க. அதே சேனல்ஸ்ல ரிசர்வேஷன் ஃபேக்டர், கான்ஸ்டிடியூஷன் ஃபேக்டர்னு இவ்வளவும் பேசப்பட்டு ரிசர்வேஷனும் கான்ஸ்டிடியூஷனும் எலக்ட்ரல் பாண்டும் வந்து வெகு மக்கள் பிரச்சனையாக இந்த தேர்தல் களத்தில் எதிரொலித்திருக்கிறது அப்படின்ற அந்த செய்தியை வந்து நிறைய பேர் பதிவு பண்றாங்க சார். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எனக்கு இது ஒரு பெரிய என்லைட்னிங் பாயிண்டா இருக்கு. தமிழ்நாட்டுல கூட நம்ம வந்து போய் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்டை வந்து மக்கள் மத்தியில கிரியேட் பண்றது அப்படின்றது ரொம்ப சிரமமான காரியம். ஆனா அவங்க வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரோட அது ரொம்ப நெருக்கமா ரிலேட் பண்ணிட்டு, இது எங்க அப்பா எங்களுக்கு கொடுத்த டாக்குமெண்ட், இந்த பத்திரத்தை கை வைக்கிற உரிமை அவருக்கும் கிடையாது எங்களுக்கும் கிடையாது, ஏன்னா இதுல மனுஷனா மதிக்கணும், சமமா மதிக்கணும்னு சொல்லுது. இதுதான் எனக்கு ரிசர்வேஷன் ஒன்ன கொடுத்து எனக்கு வேலை கல்வி எல்லாத்தையும் கொடுத்துருக்கு, இதை நீ ஒழிக்க பாக்குற அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லும் போது நான் எப்படி சும்மா இருப்பேன் அப்படின்ற அந்த குரலை வந்து மக்கள் இந்த தேர்தல்ல பிரதிபலிச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது சார். அதுதான் இந்த வாஸ்ட் டிஃபரன்ஸ். ஈவன் அயோத்தி இருக்கக்கூடிய ஃபைசாபாத் தொகுதியில
45,000 ஓட்டு வித்தியாசத்துல பிஜேபி அடைந்திருக்கக்கூடிய தோல்வி அப்படின்றது வந்து இப்ப வெற்றி பெற்றால் அது ராமரின் வெற்றி, மோடியின் வெற்றின்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த தோல்வி யாரோட தோல்வி அப்படின்றத வந்து மோடி தான் வெளியே வந்து சொல்லணும். இது ராமர் தோல்வியா, இல்ல உங்க தோல்வியா, இல்ல யாரோட, யோகியோட தோல்வியா தெளிவுபடுத்தணும். அந்த 200 இப்படிலாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் சைலண்டா இருக்காரு. 233 293 இருந்த நிலையில இருந்து இப்ப உள்ள ஃபிகர் வந்து 236 289 மாறுது. அந்த குறைந்த வாக்கு வித்தியாசத்துல இருக்கக்கூடிய தொகுதிகளுக்குள்ள திரும்பவும் அது சீசா பேட்டில் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆமா, அந்த 1500 ஓட்டு மட்டுமே முன்னிலையில இருக்கக்கூடிய தொகுதிகள் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதை பத்தின அப்டேட்டா தேர்தல் ஆணையம் நிறுத்தி வச்சிருக்காங்கன்றதுதான் நம்மளுக்கு மேலும் மேலும் என்னடா சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. திரும்ப திரும்ப எத்தனை தடவை ரெஃபரன்ஸ் பண்ணி பாக்குறது, இது ஏன் வரவே மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இன்னும் சந்தேகத்தையும் வலுக்க வைக்குது சார். பெரும்பான்மை கிடைக்கல பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படிங்கிறத வச்சே ஒரு மாரல் ஸ்டாண்டு எடுக்கணும்னா எடுக்கலாம். 1989 அதாவது 414 சீட்டு இருந்த காங்கிரஸ் வந்து தேர்தலை சந்தித்து 191 சீட்டாக குறைந்து போச்சு. அங்கங்க ஆட்களை இழுத்து ஆட்சி அமைக்கிறதாக இருந்தால் ஆட்சி அமைச்சிருக்கலாம். ஆனா ராஜீவ் காந்தி எங்கள் ஆட்சியின் மீதான தீர்ப்புக்கு மக்கள்கிட்ட போனோம், மக்கள் வந்து எங்களுக்கு மெஜாரிட்டி கொடுக்கல, அதனால நான் எதிர்கட்சியில் அமர்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அமர்ந்தார். அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை பாஜக எடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவங்க கிட்ட அதெல்லாம் ஏன் சார் எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லாதீங்க. நீங்க அதுக்கு வேற ஏதாவது பதில் இருக்கா சார்? நாங்க வந்து சிங்கிள் மெஜாரிட்டிக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும், நாங்க நினைக்கிறத விட நீங்க தானே நினைக்கிறோம்னு அவர் வந்து ராகுல் கிட்ட வேணா அந்த பக்கம் பந்தம் கொடுப்பாரு, அவர் எடுக்க மாட்டாரு அந்த முடிவை. இப்ப வந்து பேசிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இப்ப எனக்கு என்ன புரியலன்னா, பார்லிமெண்ட் என்ன பண்ண போறாங்க? 1000 சீட்டு போட்டு வச்சிருக்காங்க, அடுத்த ஆட்சிக்கு வந்துருவோம், இந்தியா வந்து 1000 மகாஜன பதங்களா பிரிச்சிருவோம், நாடா சட்டமன்ற தொகுதியை பூரா கலைச்சிட்டு எல்லாத்தையும் மாவட்ட மாத்தி விட்டுருவோம்னு கோட்டை கட்டி கனவு மாளிகையில் வாழ்ந்து பிரதமருக்குன்னு தனியா மாளிகையெல்லாம் கட்டிட்டாங்க வாழ்றதுக்கு. இவ்வளவையும் பண்ணிட்டு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் அந்த அரண்மனையின் செவற்றில் மாற்றி இருந்த பள்ளி கணக்காக காலையிலேயே பல சங்கி ஊடகங்கள்ல உட்கார்ந்து அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. All out, this is not fair, you won't do this like of this. இனி சொல்லுவேலா ஒரு நாடு ஒரு தேர்தல் சொல்ல முடியுமா, இனி அப்படி பேசக்கூடாது அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதை அவர்களுடைய ஆதரவுச்சாளர்கள்ல அவருடைய ஆதரவாளர்களே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பொட்டி பாம்பா தான் இப்ப கூப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மாநிலத்துக்கு மாநிலம் சார் நீங்க குறிப்பிட்டப்ப அந்த சொல்லுங்க சார், நீங்க குறிப்பிட்டீங்கல்ல இப்போ கேட்கல, கனெக்ஷன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. ஹலோ சார், எனக்கு கட் ஆயிடுச்சு. ஓகே சார், ஒண்ணும் இல்ல, நீங்க பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்கல்ல இப்போ ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் வந்து ஆதரவை நாடுவது அப்படிங்கிறது வந்து செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் இருக்கக்கூடிய கேள்விதான். உங்களுடைய அனுபவத்திலிருந்து அப்படி செய்யலாமா அப்படின்றதுக்கு பதில் என்ன சார்? அது ராஜீவ் காந்தி எடுத்த முடிவின் அடிப்படையில, அந்த சிந்தனையின் அடிப்படையில இதை அணுகலாம்னு ஒரு அணுகுமுறையை முன் வச்சோம்னா எப்படி பாக்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்சியின் மீதான தீர்ப்பு அப்படின்னு தான் இந்த தேர்தலை நம்ம பார்க்கணும். நரேந்திர மோடியினுடைய ஆட்சியின் மீதான மக்கள் தீர்ப்பு அப்படின்னு சொன்னா அவருக்கு மீண்டும் பெரும்பான்மையை மக்கள் கொடுக்கவில்லை, அதனால மீதி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி செய்வதில் எந்த பிழையும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்லது வேறு சில நண்பர்கள் என்ன சொல்றாங்க, கூட்டணியாக நின்றார்கள், கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைச்சிடுச்சு, அதனால அவர்களை ஆட்சி அமைக்க அனுமதிக்கிறது தான் நல்லது, இந்தியா கூட்டணி எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி அல்லது இந்தியா கூட்டணி
என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அவங்க என்ன செய்யறாங்கிறத பார்க்கலாம். கார்கே வீட்டில் இன்று இரவு இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திக்கிறார்கள் என்றால் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். அது ஒரு முக்கியமான கேள்வி. முயற்சி பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. நட்டா வீட்டுல பாஜக தலைவர்கள் கூடுகிறார்கள்ங்கிற செய்தியும் இப்போ டிவியில போச்சு. அதுவும் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத பார்க்கணும். வாசுகி வாஸ்பா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ராகுல் பிரியங்கா ஹாவ் டன் a Herculean task. வெல்கம் இந்தியா அலையன்ஸ், வெல்கம் இந்தியா அலையன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராகுல் பிரியங்கா 2 பேரும் உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷோடு சேர்ந்து நடத்திய பிரச்சாரம் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய அளவிலானது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க உழைக்கிறதுக்கு அவங்க தயங்குறதாகவே தெரியல. ஆனா அதை வெளியில அவர்கள் கிளைம் பண்ணி கொள்வதும் இல்லை. நாம் வெளியில இருக்கக்கூடிய மற்றவர்களும் அவர்கள் உழைப்பை பாராட்டுவது அப்படின்னு பாராட்ட வேண்டியவர்களை பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டுவது அப்படிங்கிற பழக்கம் இல்லாதவர்களாக நம்மில் பெரும்பான்மையினர் இருக்கிறோம். ஆனா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும், அவர்களுடைய ஆதரவாளர்கள் யாரும் மிகச்சிறிய உழைப்பை செலுத்தினால் கூட அவங்க மிகப்பெரிய உழைப்பை செலுத்தினார்கள்னு பாராட்டி பேசுறாங்க. ஆனா ராகுல் பிரியங்காவுடைய உழைப்பை இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் பலர் அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவ்வளவு பெரியதாக பாராட்டுவது இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. உண்மைதான் சார். இதுல இன்னொரு கமெண்ட் ஒண்ணு வந்திருக்குங்க சார். மோடி இனி தன்னிச்சையாக எதையும் செய்ய முடியாது, இதுவே ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றிதான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சார். தன்னிச்சையாக எதையும் செய்ய முடியாது, இதுவே ஜனநாயகத்தின் வெற்றி தான் அப்படின்றது எண்ணிக்கை அளவுல பார்க்கும்போது சரி என்பதாக தெரியுது. ஆனா கூட்டணியில மாநில கட்சிகள் 1-2 கட்சிகளை சேர்த்துட்டு ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்கிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்ற பெயர்ல ஆட்சி நடக்கும். அதிகாரத்தில் இருப்பதை ஒரு சலுகையாக அனுபவிக்கக்கூடிய அந்த மாநில கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாட்டை கண்டுகொள்ளாமல் இருந்தால் அப்போது தன்னிச்சையாக செயல்படுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது தானே. இந்த விஷயத்தை வேற விதமாக இன்டர்பிரேட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. என்னன்னா, அந்த 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு வரல, அதனால அரசியலமைப்பு சட்டத்தை கை வைக்க இயலாது அப்படிங்கிற வகையில இதை வரவேற்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கரெக்ட் தான் சார். ஆக்சுவலா இன்னைக்கு காலையில மில்டன் குறிப்பிட்டது சாணக்கியா விவாதத்துல ரங்கராஜ் பாண்டேவும் பத்திரிகையாளர் பத்ரி சேஷாத்ரி அவர்களும் உரையாடும் பொழுது பத்ரி சேஷாத்ரி அதை குறிப்பிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, இனிமேல் நீ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பேச முடியாது, இதற்கு மேல நீங்க பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றுவேன்னு பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த குறிப்பிடுறாங்க. அந்த மாதிரி 2/3 மெஜாரிட்டிக்கு மேல தேவைப்படுகின்ற விஷயங்களை செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு தடை இருக்கலாம். ஆனால் சிம்பிள் மெஜாரிட்டிக்கு தேவையான விஷயங்களை அவர்களால் செய்வதற்கு இயலும் அப்படின்றது ஒரு பேசிக்கான ஃபேக்டர். அவங்களுக்கு இருக்கிற அந்த 240 அப்படின்றது அதாவது சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்றது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட்ல பாதி அப்படின்றதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி. ஆக நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட்ல பாதி அப்படின்றத அவங்களால ரொம்ப சுலபமாக அவங்க கையில வச்சிருக்கிற மெஜாரிட்டில இருந்தே செய்ய முடியும். ஸோ அந்த சிம்பிள் மெஜாரிட்டியுமே கூட ரொம்ப முக்கியமான கன்சர்ன் தான் நினைக்கிறேன் சார். இப்ப பேசும் பொழுதுதான் இது ஒன்னொன்னா நினைவுக்கு வருது. சிம்பிள் மெஜாரிட்டியில என்னென்னலாம் செய்ய முடியுங்கிறத செய்யலாம். அது போக நாடாளுமன்றத்துல கொண்டு சட்டமாக நிறைவேற்றி செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாவற்றையும் கூட ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ல செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக ஏற்கனவே கடந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. அதனால எந்த பக்கத்துல போனாலும் அது சிக்கலானதாகத்தான் இருக்கும். அலர்ட்டா மக்கள் தான் அதை செக் பண்ணணும். இப்போதுமே கூட சார் ஓட்டு போட்டாச்சு அப்படின்ற மனநிலையில அனைவரும் என் கடமையை நான் முடிச்சிட்டேன் என்றது தேர்தல் ஆணையத்தோட வேலை, அதை செக் பண்றது கட்சியோட வேலை அப்படின்னு தன்னிறைவடைந்து விடாமல் அதை விழிப்புணர்வோடு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத இந்த
அரசியல் சாசன அமைப்புகளுக்கு உணர்த்த வேண்டியது நம்முடைய தேவையோன்னு தோணுது சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? உணர்த்த வேண்டியது நம்ம கடமை தான், எல்லாருடைய கடமையும் தான். அது முக்கியம். நான் நடுவில் இந்த பாஷா எம் பாஷா அமீன் அவருடைய கேள்வி பதில் சொல்றதுக்கு யோசிச்சேன். நம்ம ஏற்கனவே நாம பேசினதான், உங்களுக்கு நம்ம லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு நண்பர் போன் பண்ணி கேட்ட அதே கேள்விதான். ஸ்க்ரோல்ல போற இந்தியா அலையன்ஸ் நம்பர் மமதாவையும் சேர்த்ததா அப்படின்னு கேட்கிறாரு. மமதா அங்க 29 சீட்டு அல்லது 30 சீட்டு அந்த ரேஞ்சில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஸ்க்ரோல்ல போகிறதுல மற்றவைங்கிறதுல 18 தான் எண்ணிக்கையில இருக்கு. அப்போ அது எந்த எந்த இடத்தோட சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது எளிதாக உங்களுக்கு புரியும் தானே? இந்தியா அலையன்ஸ்ல சேர்த்தா, ஏன்னா இந்தியா அலையன்ஸ் வாழ்த்தலாம் சொல்லியிருக்காங்க சார் மம்தா, அதனால இந்த பக்கம் தான் சேர்த்து கவுண்ட் பண்ணிருக்காங்க சார். ஆமா, இந்தியா அலையன்ஸோட சேர்த்து தான் மமதாவையும் சேர்த்து தான் அந்த நம்பர். அந்த 17, 18ன்னு மற்றவையில இருக்கக்கூடியவை பிஜு ஜனதா தளம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கக்கூடிய கட்சிகளுடைய எண்ணிக்கை. மேபி அது எலெக்ஷன் கமிஷன் சைட்ல இருந்து எப்படி வந்திருக்குன்னு தெரியல. மறுமலர்ச்சி திமுக மாதிரி கட்சிகளுடைய கூட அதுல இருக்கலாம். மறுமலர்ச்சி திமுக, ஐயுஎம்எல் இதெல்லாம் கூட, ஐயுஎம்எல் தனியாக இருக்கு, மறுமலர்ச்சி திமுக எல்லாம் இருக்குதா என்னன்னு தெரியல. அந்த எப்படி அந்த மற்ற, அதாவது சிரண்மணி அக்காலி தளம், சிரண்மணி அக்காலி தனி சின்னத்துல போட்டிக்கிட்டவங்களும் அப்படி வந்துருவாங்க என்ன சார்? எலெக்ஷன் கமிஷன் இதுல இண்டிபெண்டன்ட். ஆமா, இண்டிபெண்டன்ட்னு எலெக்ஷன் கமிஷன்ல ஃப்ரண்டாக சேர்த்து பர்டிகுலர்ஸ் கொடுக்கல. பட் ஐ திங்க் மீடியால பப்ளிஷ் ஆகிற டீடைல்ஸ் இன்க்ளூடிங் துரை வையாபுரி அப்படின்னு சேர்த்துதான் நினைக்கிறேன் சார். ஏன்னா அவங்க தமிழ்நாடு பார்ட்டி அப்படின்னு தான் கன்சிடர் பண்றாங்களே தவிர அதுல தனித்தனியா பிரிச்சு அவங்க போட வாய்ப்பு இல்ல. இன்னொரு முக்கியமான கேள்வி ஒண்ணு எழுந்திருக்கு சார். ஊபிக்கு வந்த கேள்வி இப்ப கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் வந்துருச்சு சார். ஊபிக்கு வந்த கேள்வி இப்ப ஆப்பிக்கு வந்துருச்சு. கர்நாடகாவும் ஆந்திராவும் சங்கி மாநிலங்களா, பதில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு உங்களை கேக்குறாங்க. இல்ல, ஆக்சுவலா இந்த நரேட்டிவ் இந்த தேர்தல் ஆரம்பிச்சு பிரசாந்த் கிஷோர்ல தொடங்கி பலரும் சொன்னது ஒரு கட்டத்துல உண்மை போல ஒரு நெருக்கடியை கொண்டு நிப்பாட்டி இருக்கு. பிஜேபி சவுத்தை போக்கஸ் பண்ணிருக்கிறாங்க, தே வில் கெட் ஃப்ரம் சவுத் அப்படின்னு சொன்னாங்க. பிகே கூட கடைசியா அவரால் சொல்ல தெரியல, அவர் முடிவுரை எழுதிட்டாரு, ஆனா கட்டுரை அவருக்கு எழுத தெரியல. அந்த இடத்துலதான் மாட்டிக்கிட்டாரு கரண் தாப்பர்ட்ட எல்லார்ட்டையுமே. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க அவங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துல போகுதா, உத்தரப்பிரதேசம் அவர் சொல்லல, உதாரணத்துக்கு சொல்றேன், வடக்குல இந்த இடத்துல போகுதா அந்த இடத்துல எடுப்பாங்க. லிட்டரலா அப்படித்தான் சொன்னாரு. தமிழ் படுத்துறதா இருந்தா, நீங்க அங்க எடுத்துட்டீங்களா அவங்க இங்க எடுப்பாங்க, நீங்க இங்க எடுத்துட்டீங்களா அவங்க அங்க எடுப்பாங்க, அது இங்க எங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஆந்திர பிரதேசம் இதுவும் நம்மளுக்கு சவுத்துல இருந்து கர்நாடகா குறிப்பா ஈதினாவுடைய சர்வேலாம் நம்மளுக்கு கொடுத்திருந்த நம்பர் பெரிய நம்பிக்கையை கொடுத்திருந்தது. ஆனா அங்க இல்லாம போனது மிகப்பெரிய அளவிற்கு வருத்தத்தை கொடுக்குது. ஆந்திர பிரதேசமும் அதே போல ஒரு நிலைமையில கொண்டு நிப்பாட்டி இருக்கிறாங்க. அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? சவுத் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறது, வலதுசாரி தத்துவத்திற்கு எதிராக இருக்கும், அதுவும் குறிப்பா மதவாத பிரச்சாரத்தை இங்க எடுபடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்துல இந்த 2 ஸ்டேட்டையும் எடுத்துட்டாங்களே அப்படின்னு வைக்கக்கூடிய கேள்வியை எப்படி பாக்குறீங்க சார்? அந்த 2 ஸ்டேட்டையும் தெலுங்கானால பாதிக்கு வந்திருக்கிறாங்க. ஆந்திரால சந்திரபாபு நாயுடுவோடு கூட்டணி போனதுனால வந்திருக்கிறாங்க. அதனால கர்நாடகா தான் சிக்கலான இடம். அதாவது சட்டமன்ற தேர்தலில் ஒரு படுதோல்வியை சந்தித்த பிறகும் இந்தியா கூட்டணி கொடுத்த வாக்குறுதிகளை கர்நாடகால நிறைவேற்றியதற்கு பிறகும், காங்கிரஸ் கொடுத்த 6 கேரண்டியையும் 5 கேரண்டியையும் நிறைவேற்றியதற்கு பிறகும் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் மக்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்தான். ஆனா அப்படி நடந்து, நானும் இந்திராவும் கர்நாடகா போயிருந்தோம் சார். ஒரு 3 நாள் பயணமா போயிருந்தோம். அந்த நேரத்துல நாங்க பார்த்த காட்சிகள் எல்லாம் இங்க விளக்கி சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காவே இருக்கும். கர்நாடகாவுடைய தேசிய கொடி, அவங்களுக்குன்னு இருக்கிற கொடி பறக்குது, அதுக்கு பக்கத்திலேயே RSS உடைய கொடி பறக்குது. அவங்களுடைய உழைக்கும் மக்களா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய பகுதிகளில் பக்கத்துல இல்ல,
பக்கத்துல இல்ல, கொடிக்கம்பத்துல ஒரே கம்பத்துல ராமர் கோயில் கொடி மேலையும் கர்நாடக மஞ்சள் சிவப்பு கொடி கீழையும் பறக்குது ஒரே கம்பத்துல. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரொம்ப டீப் ரூட்டடா இருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த போதும் கூட அவங்க சொன்னது ஜெயிச்சிட்டோம், பட் ஆனா ஐடியாலஜியா அவங்கள வீக் பண்றதுக்கு வி ஹவ் டு ஃபைட் அப்படின்றதான் அவங்க சொன்னாங்க. உடனடியாக வந்த தேர்தல் அப்படிங்கிறதால இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பட் ஆனாலும் சமூகமா அந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை இங்க காங்கிரஸும் செய்ய வேண்டியது இருக்கு. காங்கிரஸ் வந்து ஒரு புத்துருவாக்கம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு புதிய வடிவத்திற்குள்ளதானே போயிட்டு இருக்கு. அதற்கான கடினமான முயற்சிகளை ராகுல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அதிகாரத்துல இருந்தவங்க கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தவர்கள், அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் எவ்வளவு தூரம் ராகுல் காந்தியை இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் இழிவுபடுத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவர் வச்சிருந்த ஒரே ஒரு எம்பி பதவியையும் பறித்து அனுப்பினார்கள். இப்போ மீண்டும் அவர் வந்து 2 தொகுதிகளில் நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை ரொம்ப சாதாரணமாக பேசினாங்க. இப்போ வந்து பிரதமர் நரேந்திர மோடி எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வாரணாசியில வெற்றி பெறுவாரோ அதை விட பல மடங்கு வித்தியாசத்துல அவர் ரேபரேலியில வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால ஏதோ ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறுமா, இல்ல வண்டியும் ஒரு நாள் ஓடத்துல ஏறுமா, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான். ஒரு தேர்தல் 2 தேர்தல்களை வச்சுட்டு அது நிரந்தரமானது போல ஒரு ஆட்டத்தை ஆடுவது வரவேற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள்ல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. ஸ்மிருதி இரானி போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இடமும் அதுதான். ஒரு முறை ராகுல வந்து அமைதியில அவர் வீழ்த்திட்டாரு. 2வது இடம் அவர் வந்து பெர்சனல் ஃபைட்டா மாத்துறதுக்கு கமான் கமான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதிக்கு வாங்க, என்ன பயந்துட்டியா, என்னை பார்த்து ஓடுறியா அப்படின்னாங்க. கடைசியில ராகுல் வந்து இந்தியாவுக்கு அப்படி ஒன்றும் பரிச்சயம் இல்லாத அவர் பேரு கூட எழுதி வச்சுதான் வாசிக்க வேண்டியிருக்கு. அவதேஷ் பிரசாத் அப்படின்ற ஒருத்தரை கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு 40 அவதேஷ் பிரசாத் வந்து ஃபைசாபாத்தா, இதுல வந்து ஸ்மிருதி இரானிக்கு ஒரு பேரு கே எல் சர்மா அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஸ்மிருதி இரானி தோத்துட்டாங்க. இப்ப வந்து ராகுல் வந்து திருப்பி சண்டைக்கு இழுக்கலாம், ஆனா அவர் அப்படி இழுக்கல. மாறாக மக்களுக்கும் மோடிக்கும் இடையில் நடந்த பிரச்சனையில் மக்கள் தீர்ப்பு ஓங்கி ஒலித்திருக்கிறதுன்னு கார்கே கமெண்ட் கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம எல்லாருமே வந்து நிர்மலாவினுடைய கணவர் தான் மிக ஷார்ப்பா துல்லியமா இந்த சமூகத்திற்காக, இந்த சமூகத்துல தெளிவான நபர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நிர்மலா ரொம்ப தெளிவான நபர். இப்படி எல்லாம் வந்து வாங்கடி படம் பண்றதுக்காண்டியே நான் வரல, தேர்தல்ல போட்டியிடல, என்கிட்ட காசு இல்லைன்னு ஒதுக்கிக்கிட்டாங்க. நம்ம அக்கா தமிழிசை மாட்டிக்கிட்டு இப்ப எங்க என்ன பண்றதுன்னு தெரியாம, ஏண்டா நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன். கார்கேயோட கமெண்ட் என்ன? கார்கே வந்து மக்களுக்கும் மோடிக்கும் இடையில் நடந்த அந்த போட்டியில் மக்கள் தீர்ப்பு ஓங்கி இருக்கிறது அப்படின்னு கொடுத்திருக்கிறார் சார். காங்கிரசினுடைய பிரச்சாரத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்றார். அதாவது அந்த போட்டிய, இந்த தேர்தலை மோடிக்கும் யாருக்குமான தேர்தல், உங்க பக்கத்துல யாரு மோடி எதிர்க்கிறது யாரு அப்படின்னு கேட்டப்போ இவங்க அந்த டிராப்புக்குள்ள மாட்டாம இந்த முடிவை தான் எடுத்திருந்தாங்க. இது வந்து மோடிக்கும் ராகுலுக்குமான போட்டி இல்லை, இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையிலான தேர்தல் இல்லை, மோடிக்கும் மக்களுக்குமான தேர்தல். மோடிக்கு எதிராக இந்திய மக்கள் தான் இருக்கிறார்கள்னு ஒரு பதிலை சொல்லிட்டு அவங்க வாட்டில யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாம பிரச்சாரத்தை செய்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு அல்லது ஒதுக்கி நல்லதை தேடும் மனிதர்களை வந்து சமூகம் வந்து தோற்று போனவர்கள் அல்லது பலவீனமானவர்கள் என்று கருதும், கேலி செய்யும். அந்த மாதிரி விஷயங்கள் இதுலயும் நடந்தது. ஆனா இந்த முடிவுகள் வந்து அவ்வளவு பலவீனமானவர்கள் இல்லை, கை கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை அடைந்து வருகிறது, அவ்வளவு பலவீனமாக இல்லை அப்படிங்கிறத மக்கள் காட்டி இருக்கிறாங்க. கை பிடித்து கீழே ஒருத்தர் கேட்கிறாரு, சார் 99 சீட்டு தான் கொடுத்திருக்காங்க காங்கிரஸுக்கு, இது ஒரு ரிசல்ட்டா அப்படின்னு கேட்கிறாரு. காங்கிரஸ் முக்து பாரத்ன்னு 2014 பிரச்சாரம் பண்ணீங்க,
காங்கிரஸ் முக்து ஆயிருச்சு அப்படின்னு 2019. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அவ்வளவுதான், எங்க இருக்காங்க காங்கிரஸ் எல்லாம் ஊருக்குள்ளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மட்டுமே பிரச்சாரம் பண்ணீங்க. பவர் நபர்னாங்க. ஆமா, இப்ப துக்குடா கேங்கு தான் 99 இடத்துல ஜெயிச்சுதா அப்படின்ற அந்த கேள்வியை அவர்களுக்கு கேட்க விரும்புறேன். இல்ல, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் 40 சீட்லயே நின்று ஜெயிச்சுதா? அவங்க 22 சீட்ல தானே நின்னாங்க, மீதி எல்லாம் கூட்டணியில தானே நின்னாங்க. எத்தனை சீட்ல நிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா? அணியாக நிற்கிறோம். அணி என்பது அதாவது கூட இருக்கிற சக மனிதர்களை மதிக்க தெரியாதவர்கள் தான் இது போன்ற கேள்விகளை எல்லாம் கேட்பாங்க. தோழமையோடு கை கூட நிற்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு உரிய இடத்தை கொடுத்து ஒரு போட்டியில் சேர்ந்து களமிறங்குவோம்னு கூட்டிட்டு போற பண்பு புரியாதவர்கள், தெரியாதவர்கள் தான் 99 சீட்டு தானேன்னு கேட்பாங்க. 232 சீட்டுங்கிறதுல காங்கிரஸ் ஒரு மேஜர் ரோல். நீங்க உங்க வயசுக்கு உண்டான சீட்டு கூட நீங்க வாங்க மாட்டீங்கன்னு எக்காலமா ஆணவமாக பேசியவர்களுக்கு இது புரியவே புரியாது. கரெக்ட். அதுல ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது வந்து இந்த எக்ஸிட் போல் கொடுத்த ஜாம்பவான்கள் தான் சார். டிவி லைவ் ஷோல உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க சார். பாவமா இருக்கு. அவங்க ஆக்சிஸ் மை இந்தியாவோட ஃபவுண்டர் பிரதீப் குப்தா, ஃபவுண்டர்ல அவர் இயக்குனர் தான் சொல்றாங்க, ஒரு ஓனரான்னு தெரியல. ஆமா, அவர் வந்து சும்மா எல்லாம் கிடையாது சார். சும்மா ஏதாவது ஒரு நம்பர் போடணும்னு அந்த ராதிகா 400 ரவுடி தான் படத்துல பிள்ளைக்கு ஓடுறதுக்கு 10 செகண்ட்னு போடுவாங்கல்ல, அது மாதிரி எத்தனை சீட்டு பிஜேபிக்கு வேணும் போடு, 400ன்னு போடு. இல்ல 400 பக்கத்து வீட்டுக்காரன் போட்டான், அப்ப 401 போடு. 401 சீட்டு எழுதினவர் இன்னைக்கு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. அவர் குறித்து நான் முதல்ல குறிப்பிட்ட கட்டுரையில அந்த செய்தியும் இருந்தது. அவங்க வந்து ஒரு 48 மணி நேரம் எக்ஸிட் போல் வெளியாவதற்கு ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில பேசியதாக குறிப்பிட்டிருந்தாங்க அந்த கட்டுரையில. அதுல வந்து க்ளோஸ்லி கண்டெஸ்டட் பேட்டில் இது, இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏக்கும் இடையில நடக்கக்கூடிய மிக நெருக்கமான தேர்தல் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் 48 மணி நேரத்துல 400 சீட்டு அவங்க ஜெயிப்பாங்கிற லெவலுக்கு ஒரு எக்ஸிட் போல வெளியிடுகிறார்கள். அது என்னன்னே புரிஞ்சுக்க முடியலன்னு அவர் குறிப்பிட்டிருந்தது நினைவுக்கு வருது. அதான் ஒரு இப்ப எடுக்க போற முடிவு எதை நோக்கி போகுது அப்படிங்கறத பொறுத்து தானே சார் அடுத்த கட்டமா நடக்கிற விஷயங்கள். இப்ப 6 மணி சந்திப்பு 7 மணி சந்திப்பு அப்படிங்கறதெல்லாம் வந்து எதை நோக்கி இழுத்துட்டு போகும் சார்? மக்களுடைய தீர்ப்புக்கு தலைவணங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி எதிர்கட்சியாக அமர்கிறோம்னு சொல்லிடுவாரோங்கிற மாதிரி தெரியுது. இப்போது காட்டிட்டு இருக்கிற செய்திகள் வந்து அத மாதிரிதான் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அதனால அந்த டெவலப்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம திரும்ப இரவு சந்திக்கலாம்னா சந்திக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா தொடர்ச்சியா அது குறித்து பேசதான் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மோடி வந்து மிக தைரியமாக நான் 4 மணிக்கு ரோட் ஷோன்னு பிளான் பண்ணியிருந்தாரு, அது ரத்து ஆயிருச்சு. அதை தாண்டி அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு பிரதமர் முகமாக அவர்கள் பேசுவதற்கு கூட பலரும் தயங்குறாங்க. இந்தியா டுடேல செய்தி ஒளிபரப்பி கொண்டிருந்த போதே பிஜேபிங்கிற இடத்துல மோடியினுடைய படம் இருந்தது, உடனடியாக மாற்றப்பட்டு நட்டாவின் படம் வைக்கப்பட்டது. இது மோடியினுடைய மௌனம், இவ்வளவு நேரம் மௌனம், இது மாதிரியான பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளேயே ஒரு புகைச்சலை கொடுக்குது. கூட்டணி சர்க்காராகவே பிஜேபி அமையணும்னு முடிவெடுத்தா கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய பலரும் ஏற்கனவே மோடியால வாங்கப்பட்டு ரெடியா இருக்கிறாங்க. இப்ப எல்லாமே மிரட்டல் உருட்டல்ல சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டமா தான் இவங்க இருக்கிறதால இப்ப அவங்க பூராத்துக்கும் கையில ஒரு ஹோல்டு கிடைக்கிறதா நம்புவாங்க. அப்ப மோடிக்கு அவங்க வைக்கக்கூடிய செக்மேட்னு ஒண்ணு இருக்கு இல்ல சார்? அது அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல பிரதமராக மோடி அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டுதானே இந்த இடங்கள் வாங்கியிருக்கீங்க. இப்ப வேறொருவரை பிரதமராக நீங்க தேர்வு செய்தீர்கள் என்றால் அது மக்களுடைய தீர்ப்புக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுவதாகாதா அப்படிங்கிற கேள்விய முன்வைக்க வேண்டியதும் வரும்ல. இல்ல சார், மக்களுடைய தீர்ப்புன்றத மொத்தமா நீங்க கால்குலேட் பண்ணி எந்த பக்கம் இருக்க பெர்சன்டேஜ் அந்த பக்கம் இருக்க பெர்சன்டேஜ்னு வச்சுக்கிட்டு கணக்கு சொல்ல வேண்டியதுதான். அதாவது எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு கடுமையான விமர்சனங்கள் வரும்னு சொல்றேன். விமர்சனத்துக்கெல்லாம் யோசிக்கவே கூடாது சார். அப்படிலாம் பிஜேபி விமர்சனத்தை யோசிக்கிறாங்களா என்ன?
இல்ல அவங்களுடைய பொசிஷன் தான். இப்ப வந்து ஆஹ் 294ங்கிறது மெஜாரிட்டி தான். உம் 290ங்கிறது மெஜாரிட்டி தான். அதனால நாங்க வந்து ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உங்கள் தலைமையிலான ஆட்சியில உங்களுக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கலையே, ஆட்சியில நீங்க இருக்கலாமாங்கிற கேள்வி வருது. உம் எனக்கு பெரும்பான்மை வரல. என்னால பெரும்பான்மையை என்னுடைய கட்சிக்கு வாங்கி கொடுக்க முடியல. மக்கள் எங்களுக்கு கொடுக்கல. அதனால நான் விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு இன்னொருத்தரை தேர்வு செய்து ஒரு கூட்டணி அரசு அமைந்தால், மோடி பேரை சொல்லி தானே நீங்க வாக்கு கேட்டீங்க. இன்னொருத்தரை எப்படி பிரதமராக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எடப்பாடி பழனிசாமிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோடி ஆதரவாளர்கள் என்னெல்லாம் பேசினாங்க? உம் டைரக்டா மக்களிடத்துல இருந்து வாக்கு கேட்டு வந்து நீங்க பிரதமர் முதலமைச்சர் ஆனீங்களான்னு கேட்கலையா? உம் அப்போ வேறொருவரை தேர்வு செய்தால் அவர் வந்து மக்களிடம் வாக்கு கேட்டு அவர் பிரதமர் ஆனார்னு சொல்லுவாங்களா? புரியுது. அப்போ ஒரு நெருக்கடி அவங்க சைட்லயே எல்லா பக்கத்துல இருந்தும் இருக்கு. எல்லா பக்கத்துல இருந்தும் இருக்கு. Right. ஆனா எந்த பக்கத்துல உள்ள ராகுல் நெருக்கடியையும் எந்த பக்கத்துல உள்ள நெருக்கடியையும் பற்றி கவலைப்படாமல் அவங்க வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு என்ன செய்யணுமோ அதுதான் செய்வாங்க. ஏன்னா இந்த 10 ஆண்டுகள்ல அவர்கள் செய்து வச்சிருக்கிற வேலைகளை பாதியிலேயே விட்டுவிட்டு வேறொருவருக்கு அதிகாரத்தை கையளிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். அதனால தீவிரமாக அதிகாரத்தை மீண்டும் கையில் எடுப்பதற்கான பணிகளை தான் செய்வார்கள். அதை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு இந்தியா கூட்டணி தான் முயற்சி செய்யணும் அல்லது முடிவு செய்யணும். அவங்களும் அவரை டீல் பண்றதுக்கு அவங்க என்ன ரூட் எடுக்கிறாங்களோ அதற்கு அவங்க சைடுல இருந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த முயற்சியை எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் கூட சார். ஏன்னா உங்க எதிரி வந்து உங்களை வலுவிழக்க செய்யறாரு அப்படின்றது வந்து உங்களை இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களின் முடிவை அதை வந்து அவர் கைப்பற்றணும்னு நினைக்கிறப்ப நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து அதை கையில கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் தேவை. வரக்கூடிய செய்திகள்ல நிதிஷ்குமாரை துணை பிரதமராக்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாகலாம் செய்திகள் வெளியிடுறத நம்மளால பார்க்க முடியுது. அது என்ன ஆங்கிள் எப்படி வேணாலும் அதை எடுத்துட்டு போக வேண்டியதுதான். இன்னைக்கு தேதிக்கு டிமாண்டு, இன்னைக்கு தேதிக்கு காத்து அவர் பக்கம் அடிக்குது. இந்த பக்கம் கர்நாடகால குமாரசாமிக்கு எப்படி ஒரு வாய்ப்போ அது மாதிரி அந்த பக்கம் நிதிஷ்குமாருக்கு ஒரு பெரிய யோகம் இருக்கிறதாவே தெரியுது. எல்லா நேரத்திலையும் அவர் தான் டிசைடிங் ஃபேக்டராகவே இருக்கிறாப்ல சார். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி சார், இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல்ல பங்கெடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நம்ம இன்று மாலை இரவு நம்ம ஒரு சந்திப்பை ஏற்பாடு பண்ணலாம் சார். 7 மணியிலிருந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு போறேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் சந்திக்கலாம். ரைட் சார், வாய்ப்பு இருந்தா நம்ம இரவு ஒரு 9 மணிக்கு மேல இன்னொரு நேர்காணல ஏற்பாடு செய்வோம் சார். இல்லைன்னா நாளை காலை நம்ம நேர்காணலா ஏற்பாடு செய்யலாம். நேரலை இரவு 9 மணியோ 9:30 கூட முயற்சி பண்ணலாம். ரைட் சார். ஓகே, நன்றி. வணக்கம்.